இல்லடி, இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடி ஆத்தி, என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்க? என் ஆபீஸ்ல இருக்காளுங்க 2 ஆடுகாலிங்க, அவளுங்களாலதான். ஏண்டி, என்ன பிரச்சனை? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாண்டி, முன்னதான் ஏதோ சும்மா வம்பிழுத்துட்டு இருந்தாளுங்கன்னு பார்த்தா இன்னைக்கு கீழே தள்ளி விட்டாளுங்கடி. என்னடி சொல்ற? அவளுங்களை சும்மாவா விட்டீங்க? சண்டை தாண்டி போட்டுட்டு இருந்தோம், நடுவுல எங்க மொட்டை தலையன் பாஸ் வேற வந்துட்டான். அப்புறம் என்னடி ஆச்சு? அவ அதுக்குள்ளே இந்த டிராமா குயின் போய் அவர்கிட்ட, நான் வந்து இன்னைக்கு கீழே விழுந்துட்டா, நல்லா தூக்கி விட்டேன், எனக்கு இவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க, உங்க முன்னாடியே சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களை அவர் முன்னாடி தேங்க்ஸ் சொல்ல வச்சுட்டாடி. பாரு எப்படிலாம் பண்றாளுங்கன்னு. ஆமாண்டி, இந்த மொட்டை தலைய பாஸ் வேற அவளோட ஆளா போயிட்டான். அவ எது சொன்னாலும் அவன் செய்யறாண்டி. கடுப்பா இருக்கு. என்னதான் நல்லவனா இருந்தாலும் அவ பேச்சதான் கேட்கறான். என்னடி பண்றது? அவளுங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியாப்பட்ட பாஸா இருந்தாலும் அவளுங்க பேச்சதான் கேட்க வைக்கிறாளுங்க. அதுவும் நல்லதா சொல்லி கொடுக்குறாளுங்க. சொல்லி கொடுக்கறது எல்லாமே கெட்டது. ஒண்ணு அவன் இந்த வேலையை விட்டு போகணும், இல்ல இந்த கம்பெனியை வேற யாராச்சும் வாங்கிட்டு வந்துடணும்டி. அதெல்லாம் நடக்கும் நீ நினைக்கிறியா? நடக்காதுதான். அப்படியே நம்ம லைஃப்ல ஒரு மேஜிக் மாதிரி அப்படியே எல்லாம் மாறினா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அப்படி ஒரு மேஜிக் எனக்கும் நடந்தா சூப்பரா இருக்கும். என்னடியாச்சு? அட, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணா சூப்பரா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். உன்னோட ஆசையும் நல்லா தான் இருக்கு, நடந்தா நல்லா தான் இருக்கும் எல்லாமே. சரிடி ஆர்த்தி, சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேன்டி. நீயே? நானும் சாப்பிட்டேன்டி. ஏய் பொய் சொல்லாதடி. ஏய் சீரியஸா தானே சொல்றேன், சாப்பிட்டேன். அப்படியா? உன் கையை நீட்டு. எதுக்குடி? அட நீட்டுன்னு சொல்றல. என்ன உன் கையில எதுவும் சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரலையே. ஏண்டி கிறுக்கி, இன்னுமா அந்த ஸ்மெல் இருக்கும்? லூசு. நல்லா சொல்றியே. யார் லூசுன்னு இப்ப தெரிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டியா இல்லையா சொல்லு, நான் போய் சமைச்சிட்டு வரட்டா? ஏ ஆத்தி, சாப்பிட்டேன்டி. அரைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆவனே தெரியாது. ஒழுங்கு மரியாதை சொல்லு, நீ சாப்பிடல தானே? ஏ ஆத்தி, சாப்பிட்டேன்டி. இல்லையே, உன்னோட குரலே ஒரு மாதிரியா இருக்கு. என்னதான் ஆச்சு? இன்னைக்கு அழகா தானே போனேன், என்ன ஆச்சு சொல்லு. இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் வர்ஷா, இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் சாப்பிட்டேன். வர்ஷா, இப்ப நீ சொல்றியா இல்ல நான் போட்டுமா? ஏ ஆத்தி, நான் சொல்றதை ஏன்டி நம்ப மாட்டற? இப்ப நீ சொல்றியா இல்லையா நான் ஏஞ்சி போட்டுமா? சொல்ல மாட்டேன், வாயை திறந்துடாத, நான் போறேன். ஏ வர்ஷா, என்னடி ஆச்சு? ஏ வர்ஷா அழாதடி, என்னடி ஆச்சு சொல்ல. வர்ஷா அழாத வர்ஷா, எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்குதான் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரிடி புரியுது, அது எப்படி என்னால கண்டுக்காம இருக்க முடியுமா? எதுக்கு அழகன்னாச்சும் சொல்ல, அழாதடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, விடு. வர்ஷா அழாத வர்ஷா, என்னாச்சுன்னு சொல்ல. வர்ஷா ஃபர்ஸ்ட் என்ன பாரு வர்ஷா. இப்படி அழுற அளவுக்கு என்னடி ஆச்சு? உன்னை யாராச்சும் ஆபீஸ்ல எதாவது சொல்லிட்டாங்களா? நான் வந்து கேட்கட்டுமா எவன் என்ன சொன்னானே? அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. அப்ப சொல்லு, ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லு, அழுகைய நிறுத்து. எனக்கு கஷ்டமா இருக்குடி ஆத்தி. இவ்ளோ கஷ்டப்படுற அளவுக்கு என்னடி நடந்துச்சு? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன பாருன்னு சொல்றல. அழுகைய நிறுத்துடி. எனக்கு கஷ்டமா இருக்குடி. உன்னோட கஷ்டத்தெல்லாம் நான் போக்கிறேன், அழுகைய நிறுத்து. சரி இப்ப சொல்லு, என்னாச்சுன்னு. காலைல இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கா, அதனால கொஞ்சம் கிராண்டா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனல. ஆமா, நல்லா அழகா இருந்தியடி. அட போடி, போனல. கடைசியில பார்த்தா என்ன மட்டும் ஏமாத்தி அப்படி வர சொல்லியிருக்காங்கடி. என்ன? யார் அது? எப்படி உங்க ஆபீஸ்ல அந்த பிரீத்தி ரேஷ்மாவோ அந்த மாதிரி எங்க ஆபீஸ்லயே 2 பேர் இருக்கா. 2 இல்ல 3 பேர் இருக்காளுங்க. யார்டி அவளுங்க? சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடு. ஆஃபீஸ்க்கு இப்படி இருப்பாளுங்க போல. சே. ஆமாண்டி, என்ன பண்றது? ஏதாச்சும் ரொம்ப பண்ணிட்டாளுங்களா? ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாளுங்கடி, என்னை வச்சு செஞ்சுட்டாளுங்க. ரொம்ப கடுப்பா கோவமா அப்படியே அழுகாச்சியா இருக்கு. ஏண்டி, அந்த ஆஃபீஸ்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லையா? கிடைச்சாங்கடி, ஒருத்தவங்க, ஒரு அக்கா. ஆனால் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்து அவங்களையும் சேர்த்து ரொம்ப இதாக பேசுகிறாளுங்க. ஓ, அதனால தான் இப்படி ஃபீல் பண்ணுறியா? ஆமாண்டி, அவங்க எனக்காக தான் பேச வந்தாங்க. இப்போ பாரு, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் போனாங்க. சரிண்ணா, நாளைக்கு நான் உன் ஆஃபீஸ்க்கு வரட்டா? அவளுங்களை என்ன ஏதுன்னு கேட்டு வந்துட்டுமா? இல்லடி, அப்புறம் எனக்கு வேலையே போயிடும். பேசாம இந்த வேலையை விட்டு வந்துடு எங்கள் ஆஃபீஸ்க்கு. இல்லடி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் வேணும்ல.
ஒரு 2 வருஷமாச்சும் நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், கஷ்டப்பட்டாவது. புரியுது. நானும் அதே தொல்லைக்கு தான் இங்கே கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன். சரி விடு, வா நம்ம வெளில போகலாமா? இந்த நேரத்துலையா? ஆமாண்டி, வா. நீ தான் இவ்வளோ கஷ்டப்படுறல, வா நம்ம வெளில போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் இல்லை ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம். அப்படியா? அப்படின்னா எனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தெரியா? ஏ வர்ஷா, இங்க பாரு. என்ன சொல்லு? சரி, சிரிப்பே சிரிக்க மாட்டியாப்பா? போடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓ, கஷ்டமா இருக்கு, ஆனா ரோஸ் மில்க் மட்டும் வேணும். ஆமா. ஏன்டி இப்படி இருக்க எருமை? எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்ல. ஆமாண்டி தாயே, பிடிக்கும் தான். சரி வா போலாம். கிறுக்கி. 2 வாங்கி தரியா? சரி சரி, எத்தனை வேணாலும் குடிப்பியா, வா போலாம். கிறுக்கு. வாங்க மேடம், போலாமா ரோஸ் மில்க் குடிக்க? ஏன்டி ஓட்டாத? சரிம்மா, ஓட்டல. வாங்க வாங்க மேடம். நான் போலாம். சரி, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி. வாடி போலாமா? போலாமே. சரிடி, நீங்க உட்காரு, நான் போய் உனக்கு வாங்கிட்டு வரேன். நானும் வரேன்டி. உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆத்தி 2டி. சரிடி, 2 வாங்கிட்டு வரேன், உட்காரு. சரி. இவன் இந்த கடைக்கு போகாம வேற எங்கே போறா? சரி, அவளுக்கு தெரியும். ஆத்தி, என்ன 2 தான் வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு? லூசு, எனக்கெல்லாம் வேண்டாம். ஏண்டி? ஃபர்ஸ்ட் இதை புடி, நான் சொல்றேன். என்ன 3? 4? 5 வாங்கின. என்னடி இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, நீ குடிக்கணும்னு சொன்னல, குடி. அதுக்குன்னு இவ்வளோவா? குடிடி. அப்படியே நீ குடிக்கவே மாட்டேதானே? குடிப்பேன். சரி சரி, குடி சீக்கிரம். ஆமா, ஏதோ இத்தனை இருக்குல்ல, நீ ஒன்று குடிய. வேணாண்டி. நிஜமா வேணாமா? நிஜமா வேணாம். ப்ராமிஸா? ப்ராமிஸா? அப்புறம் கேட்க கூடாது. அட கிறுக்கி, குடிடி. ஏன்டி வேணான்னு சொல்ற? அதுவா, ஆபீஸ்ல பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னல. ஆமா. அட சக்தி இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டாண்டி. அப்படியா? என்னாச்சு? இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வேலையே போனாலும் பரவாயில்ல, அவளுங்களை கொல்லாம விட மாட்டேன்னு நின்னுட்டான். அச்சுச்சோ, வேலை போயிடுச்சுன்னா ரெடி பண்ணுவான். அதை சொல்லிதான் அவனை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாச்சும் நிக்க வச்சோம். சாமி, நல்ல வேலை பண்ணீங்க. ஆமாண்டி, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறமேட்டு தான் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் நல்லா சாப்பிட்டு ஜூஸ் அது இதுன்னு குடிச்சிட்டு தான் வந்தோம், அவனை சமாதானப்படுத்துறதுக்காக. அப்ப என்னை விட்டு இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிருக்கீங்க இல்ல? அதான் இப்ப வாங்கி கொடுக்குறல்ல. ஓ, அப்ப நீ குடிச்சிருந்தா எனக்கு வாங்கி கொடுக்குற. ஐயோ, ஏன்டி இப்படி படுத்துற? பின்ன என்ன, என்னை விட்டு சாப்பிட்டீங்க நீங்க மட்டும். சரி, நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். அப்ப சரி. கிறுக்கி நீ தாண்டி. சரி சரி, குடி. ரூமுக்கு போக வேணாமா? இங்கே இருந்துடலாமா? சரிடி. இப்படியே போறட்டு விழாதான் போற பாரு. யார் இவன்? பாக்க அருண் மாதிரியே இருக்கான். அதுவும் அவன் கூட வேற ஒரு பொண்ணு வேற வருதே. ஒருவேளை லவ்வரா இருக்குமோ? சேச்சே, அருண் இந்நேரத்துக்கு கோயம்புத்தூர்ல தானே இருப்பான். அவன் எப்படி இங்க வந்திருப்பான்? அவனா இருக்காது. ஆனா பின்னாடி இருந்து பார்க்க லைட்டா அவன மாதிரி தான் இருக்கு. ஐயோ, செல்லக்குட்டி, நீ இருக்க வரைக்கும் நான் கீழே விழ மாட்டேன்டி, வா போலாம். அப்படியே சொல்லிட்டு போய் விழுந்துடாதடா. செல்லம், வா போலாம். அட, இவளுக்கு என்னாச்சு? ஆர்த்தி. ஹலோ ஆர்த்தி, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஆர்த்தி லூசு. இருடி ஒரு நிமிஷம். என்னன்னு எனக்கும் தான் சொல்ல. அதுவா, அதோ போறான்ல, அவனை பார்த்தா அருண் மாதிரியே இருக்குடி. என்ன அருணா? நிஜமாவே வா? இல்ல, அப்படி இருக்குன்னு சொல்றேன். அவனா என்னன்னு தெரியலையே. அப்படிலாம் இல்ல, எனக்கும் தெரியாது அவனை. அவன் இல்லடி. நீயே பாரு, ஹைட்டு கலர்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஃபேஸ பாத்தியா? அட போடி, அவன் கூட வரானே, அவன் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே திரும்பிட்டு வந்தான். என்கிட்ட வரக்குள்ள திரும்பி போயிட்டான். அதான் போறதுக்குள்ள மூஞ்ச பார்க்கணும்னு நினைக்கிறேன், திரும்ப மாட்டானே. அவனா இருக்காதுடி. சப்போஸ் அவனா இருந்தா? இருக்காதுன்றல. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது.